தனுஷோடைய ஆக்டிங் டைரக்ஷனில் ராயன் மூவியோடைய ட்ரெய்லர் ரிலீஸ். இந்த ராயன் மூவியோடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தனுஷோடைய 50 யார் டைரக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு நிறைய சந்தேகம் இருந்தது. திடீர்னு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு. சன் பிக்சரோடைய ப்ரொடக்ஷனில் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கில் 50வது மூவியாக தனுஷ் அவர்களை டைரக்ஷன் பண்ணுறதா. இது தனுஷோடைய டைரக்ஷன் ஆக்டிங்கில் 2வது மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியோடைய ஆடியோ லான்ச் வரைக்குமே கம்ப்ளீட் ஆகி ட்ரெய்லர் வரைக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வர ஜூலை 26க்கும் இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ இந்த மூவியோடைய ட்ரெய்லர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோமே. இந்த மூவியோட ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணியிருக்கலான்ற அப்டேட் எல்லாமே போய்கிட்டு இருந்தது. இதை தாண்டி தனுஷோடைய லைஃப்பில் நடந்த சில முக்கியமான சம்பவங்களையும் இந்த மூவியில் ஆட் பண்ணியிருக்கிறதாவும் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. செல்வராகவன் முதலியானா இந்த மூவியில் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இதை தாண்டி எஸ்ஜே சூர்யா இந்த மூவியில் வில்லன் கேரக்டர்லையும், சரவணன் இந்த மூவியில் வில்லன் கேரக்டர்லையும், காளிதாஸ், சந்தீப் கிஷன், பிரகாஷ் ராஜ், துஷரா விஜயன்னு நிறைய பேர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெய்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோமே. சர்டிஃபிகேட்டோட ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவியோடைய ஸ்டோரியை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தால் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. இது ஒரு பீரியாடிக்கல் கேங்ஸ்டார் மூவி தான். இப்போ இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 வருஷத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த மூவி. ஆனால் இது வரைக்கும் இது ஒரு ஹிஸ்ட்ரி சார்ந்த மூவியா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலை. ஒருவேளை இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதை கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. இந்த மூவியை தனுஷ் அவர்களுடைய டைரக்ஷன் அப்படின்றதுனால ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேன் மேடு மூவியாக இந்த மூவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த மூவியோடைய கதைக்களம் என்னவா இருக்குன்றத ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் இந்த மூவி சென்னையில் இருக்கா, ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் இருக்கா, ஒரு குறிப்பிட்ட மக்களை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெய்லர்லேருந்து தனுஷ் என்ன ஸ்டோரி கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம். தனுஷோடைய ஃபேமிலிக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது தனுஷோடைய அவங்க அப்பா ஸ்டோரியாக இருக்கலாம். சென்னையில் இருக்கா ஒரு ஸ்லம் பிளேஸ் ஆண்டுகிட்டு இருக்கா தனுஷோடைய அவங்க அப்பாவை சரவணனும் எஸ்ஜே சூர்யாவும் ஒரு பிளான் போட்டு கொண்டு வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா கையிலையும் சரவணனுடைய கையிலையும் அந்த ஸ்லம் பிளேஸ் வந்துடுது. 2 பேரும் பாதிக்கு பாதி பிரித்து அந்த இடத்தையும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தனுஷோடைய அவங்க அப்பா கூட இருக்கிறவர் தான் செல்வராகவன் நினைக்கிறேன்னு. செல்வராகவன் சொல்லி தான் தனுஷுக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதுக்கப்புறம் தனுஷோடைய ஃபேமிலி இறங்கி செய்கிற சம்பவம் தான் இந்த மொத்த மூவியாகவே இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யாவும் சரவணனும் செய்கிற நரி தந்திரம் தான் தனுஷ் அவர்களை கொண்டு போயிட்டு ஒரு கீழே போட்டுருது. அவர் திரும்ப எந்திரிச்சு நிற்கிறதுக்காக ஒரு பெரிய சப்போர்ட்டிவான பீப்புளாக செல்வராகவன் வருவாருன்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களை நிறைய சீன்ஸில் வந்து ஹைலைட்டும் பண்ணுவாருன்னு நினைக்கிறான். இந்த மூவியோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய கேங்ஸ்டார் மூவிஸ் ஞாபகம் வருது. புதுப்பேட்டை, பாஷா, தளபதி, விக்ரம் மூவி மட்டும் இல்லாமல் கேஜிஎஃப் மூவி முதலியான ஞாபகம் வருது. இது தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக மூவிஸாக பார்த்து தான் பண்ணியிருப்பாரு. கேரக்டர் மட்டும் இல்லாமல் ஆக்டிங் வைஸ்லையும் செம்மையாக இருக்கு. கலரிங்கு, ஸ்க்ரீன் பிளே, கொஞ்சம் டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது வெற்றிமாறனையும் ஞாபகப்படுத்துது. ஒரு ஃபேமிலியிலேருந்து தொடங்குற ஒரு பிக்கஸ்ட் கேங்ஸ்டார் மூவியாக தான் இந்த மூவி இருக்க போகுது. தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஜே சூர்யாவுக்கு செம்ம வெயிட்டான ஒரு கேரக்டர் இந்த மூவியில் இருக்குன்னு நினைக்கிறேன். சரவணனையும் இந்த மூவியில் செம்ம வெயிட்டாக பார்க்க போகிறோமே. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாதாரணமான இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு கேங்ஸ்டாருக்குள்ளே இறங்கினா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த ராயன் மூவியில் தனுஷ் அவர்கள் சொல்கிறாரு. கேஜிஎஃப் மூவி மாதிரி அந்த ஹைலைட்ஸ் மட்டும் பிக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை இந்த மூவி ஏற்படுத்திடும். செல்வராகவன் சொல்கிற நரி தந்திர கதை மட்டும் இல்லாமல் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் இந்த மூவிக்கு செம பலமாக இருக்கும். செல்வராகவன் அடிக்கடிக்கு வந்து தனுஷுக்கு பயங்கரமான ஒரு ஹைலைட்ஸை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜுக்கு அந்த அளவுக்கு மூவியில் ஸ்பேஸ் இருக்குமா தெரியல. இந்த கேங்ஸ்டாருக்குள்ளே நடக்கிறத வேடிக்கை பார்க்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் பிரகாஷ் ராஜ் வருவாருன்னு நினைக்கிறேன். ஹார்பரில் தொடங்கி கடைகளில் மாமூல் வசூல் பண்ணுற வரைக்குமே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா சம்பவங்களையுமே இந்த மூவியில் தனுஷ் அவர்கள் காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பாரில் நடக்கிற ஃபைட்ஸ்னாக இருக்கட்டும், வட சென்னையில் நடக்கிற கேங்ஸ்டார் வெட்டுக்குத்துவாக இருக்கட்டும், கொஞ்சம் நேச்சுரலாக இந்த மூவியில் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மூவியில் இருக்க ஒரு ஸ்லம் பிளேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டு போட்டு தான் இந்த மூவி மேக் பண்ணியிருக்காங்களே. இந்த மூவி ஒரு பீரியாடிக்கல் கேங்ஸ்டார் மூவி தான். உண்மை சம்பவமா அப்படின்றத மட்டும்தான் இது வரைக்கும் மூவி தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்கல. ஒருவேளை மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாமான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால தனுஷுக்கு வெறும் ஹைலைட் மட்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக மூவி பிக்கப் ஆகிறது கஷ்டம்தான். எல்லா கேரக்டருக்கு மட்டும் இல்லாமல் மூவிக்கும் கதைக்கும் ஸ்க்ரீன் பிளேவுக்கும் ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிக்கப்பாக தனுஷ் அவர்களுக்கு கொடுக்கும். தனுஷோடைய கரியரில் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்த அதிகப்படியான மூவிஸ் எல்லாமே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு தான். இந்த ராயன் மூவியையும் அந்த அளவுக்கு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவருடைய ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு வர ஜூலை 26 தேட்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.